ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்லதொரு வழியை காட்ட வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே. உனக்கான என்ன என்பதை அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து கூறிக்கொண்டிருக்கும் இந்த அப்பனை அவமதித்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் துணையை பற்றிய மறைக்கப்பட்ட மர்மங்களை உடைக்கத்தான் வந்திருக்கின்றேன் தங்கமே. நீ சொல்லும் இடம் எல்லாம் அனைத்தும் உனக்கு பலனை நான் ராஜ அலங்கார கோலத்தில் நிற்பேன். உனக்கு பலனை கொடுப்பேன். ஏன் என்றால் நான் தான் உன்னை எனக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உன் கடமைகளை விரைவில் செய்து வெற்றியை அனுபவித்துக்கொள் என் தங்கமே என்பதை பற்றிய பல உண்மைகளை உனக்கென்று இன்னும் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதை உன்னிடத்தில் கூறவே உன்னப்பன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தங்கமே. உன்னுடைய துணை ஏதோ ஒரு விஷயத்தில் பல உண்மைகளை உன்னிடத்தில் மறைத்து கொண்டே இருக்கின்றார் அல்லவா என் தங்கமே. அதனால்தான் இது உனக்கு தெரியாமல் இன்று வரை அவரை நினைத்து நீ புலம்பிக் கொண்டே இருக்கும் வகையிலாக ஆகிக் கொண்டே இருக்கின்றது. எனக்கு வேடிக்கையாக உள்ளது, அவர் தனியாக இருந்தாலும் தைரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் என் குழந்தை மட்டும் எதையோ நினைத்து எதையோ எண்ணி யோசித்து புலம்பிக் கொண்டு இருப்பதை பார்த்து நீ கோழை போல எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாய் என்றுதான் தங்கமே கூறுகிறார்கள். நான் உன்னிடத்தில் கூறிவிட்டேன், உறவுகளிடத்தில் பிரிவு வந்தால்தான் நிச்சயம் அவர்களுடைய உண்மையான முகம் உனக்கு வெளிப்படும். அப்பொழுதுதான் உனக்கு முழுமையாக அவரை பற்றிய தெரியும் என் தங்கமே. அவரான நல்லதும் அவருக்கான தீயதும் அனைத்து பண்புகளும் உனக்கு தெரிய வரும். உன்னுடன் ஒருத்தர் பழகும் பொழுது அவரை நீ முழுமையாக நம்புவதன் மூலமாக அவர் முகம் திரை முழுமையாக கிழிபடாது. அவர் உன்னை ஏமாற்றியபடியே வாழ்ந்து கொண்டு அவர் உன்னிடம் முகம் மறைத்து முகமுடி போட்டு கொண்டுதான் உன்னுடன் இருப்பார் என் பிள்ளையே. அதனால்தான் என் பிள்ளையே, நீ உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்து. அனைத்து இடத்திலுமே கோபத்தில் பேசிவிடாதே. நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்க அல்லவா என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதைத்தான் நான் மன்னித்து விட்டேன். நீ உதவியில் செய்கிறேன் என்று அனைவரிடத்திலும் ஏமாந்து நிற்காதே என் குழந்தையே. நீ முதலில் கோபப்படுவதையும் கோவத்தில் பேசுவதையும் நிறுத்து தங்கமே. என்னதான் நீ நிதானமாக இருந்தாலும் நீ கோவப்படுவதால் அந்த உனக்காக உன்னிடம் இருக்கும் நியாயமும் உன்னை விட்டு விலகிவிடும். அதனால்தான் கோவப்படுத்துவதை நிறுத்தி உனக்கானதை பொறுமையாக நிதானமாக பேசத் தொடங்கு. இப்பொழுதுதான் அனைத்திலும் இருந்து உன்னால் வெல்ல முடியும். இதை நீ கடைபிடி. உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வரும். உன் துணை உன்னிடத்தில் இருந்து சில விஷயங்களையும் சில விஷயங்களுக்கான உண்மைகளையும் மறைத்து வைத்திருக்கிறார். அதை அனைத்தையும் நான் வெளிப்படுத்தி காட்டுவேன். கவலைப்படாதே என் தங்கமே. கூடிய விரைவில் அவருடைய வாயிலிருந்தே அனைத்து உண்மைகளும் உன்னிடம் கூற வைப்பேன். உன்னிடத்தில் மறைக்கப்பட்ட அத்தனையும் உனக்கே வெளிப்படுத்தி காட்ட வைப்பேன்.
அவரில் பொறுமையாக இருக்க வேண்டும். உன் மனதில் அழுத்தத்தை ஒன்றை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உன் மனதில் இருக்கும் அழுத்தத்தை பகிர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் குழந்தையே பகிர முடியவில்லையே என்று நினைத்து அதை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயா? கவலைப்படாதே, என்னிடத்தில் சொல் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கின்றேன். அப்பொழுது நான் உன் வாழ்க்கையையும் பிரகாசமாக மாற்றிவிடுவேன். என்னிடம் நீ கேட்டு அந்த விஷயத்திற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்காக உன் அப்பன் காட்சியளித்து உனக்கான பதிலை கொடுப்பேன். எதை நீ தொடங்கும் போதும் என்னை நீ மனதில் உனக்கான மனதில் ஒரு நிலைப்படுத்தி என்னை அதற்கென்று அர்ப்பணிக்க தொடங்கு. எந்த மங்கள செய்தி நீ செய்ய நினைத்தாலும் இதை மனதில் வைத்து கொண்டு செய் என் தங்கமே. மங்கள செய்தி ஒவ்வொன்றுக்கும் உன் வீடு தேடி வர செய்வேன். உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்க செய்வேன். அப்பொழுது நீயே சொல்வாய், என் அப்பன்தான் இதை அனைத்தையும் எனக்கென்று சொல்கின்றான் என்று நீ சொல்வாய். நான் கேட்பதை எல்லாம் நடத்தி கொடுத்து விட்டான் என் அப்பன் என்று நீ உரிமையுடன் சொல்வாய். இனி என்னுடைய வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை என்று நன்றி உணர்வோடு நீ இருப்பாய். எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். சந்தோஷமாக இரு, நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வழி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இதை அனைத்தையும் உன் பிரச்சனையாக நினைக்காமல் நான் கொடுக்கும் தீர்வின் மூலம் அனைத்தையும் சரி செய்து கொள். நீ சந்தோஷமாக இரு. உனக்கு கொடுக்க வேண்டிய பக்க பலத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டிய தீர்வையும் நான் கொடுப்பேன். அந்த தீர்வை அனைத்து நீ உனக்கான வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழுவது என்று அனுபவப்பட்டுக்கொள் என் தங்கமே. நான் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கானது என்று தோன்றும் ஒவ்வொருவருக்கும் இது சமர்ப்பணமான வாக்கு என் குழந்தைகளே. நான் உங்களுடன் தான் இருக்கின்றேன். எந்த கவலையாக இருந்தாலும் என் காலில் கொண்டு வந்து கொட்டிவிட்டு என் குழந்தைகள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பதையே இந்த அப்பன் நான் விரும்புகின்றேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா. சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன்.